வெல்கம் டு பத்மாஸ் வீடியோ. நம்ம இன்னைக்கு கிள்ளி வத்தல் தாங்க பார்க்க போறோம். எவ்வளோ நல்லா பொறு பொறுன்னு இருக்கு பாருங்க. பச்சரிசியும் ஜவ்வரிசியும் மிஷின்ல கொடுத்து பவுடர் பண்ணி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். புதுசா பார்க்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோட சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. நான் நிறைய வத்தல் வீடியோஸ் போட்டிருக்கேன், பாருங்க. இப்போ நம்ம அரிசியும் ஜவ்வரிசியும் எவ்வளோ எடுக்கலான்னு பார்க்கலாம். நான் இந்த ஆழாக்குல தான் அளந்து காமிக்க போறேன். நீங்க ஒரு கிளாஸ்லயோ ஒரு கிண்ணத்துலயோ அளந்துக்கலாம். ஆனா அரிசியும் ஜவ்வரிசியும் ஒரே பாத்திரத்துல தான் அளக்கணும். இப்ப நான் இந்த ஆழாக்குல 4 ஆழாக்கு மாவு பச்சரிசி எடுத்துக்கிறேன். 4 ஆழாக்கு போட்டுட்டேன். இப்ப நம்ம அரிசியை எதுல அளக்குறோமோ அதுலயே ஜவ்வரிசி அளக்கணும். ஒரு ஆழாக்கு ஜவ்வரிசி எடுத்துக்கணும். 4 பங்கு அரிசிக்கு 1 பங்கு ஜவ்வரிசி எடுக்கணும். நீங்க அரிசியை கூடுதலா எடுக்க எடுக்க ஜவ்வரிசியும் நீங்க அதிகப்படுத்திக்கணும். இப்போ இந்த ஆழாக்குல நீங்க 5 ஆழாக்கு போட்டீங்கன்னா 1 கிலோ அரிசி இருக்கும். நீங்க 1 கிலோ அரிசி எடுத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு கால் பங்கு ஜவ்வரிசி எடுத்துக்கணும். 4 பங்குக்கு 1 பங்கு ஜவ்வரிசி, அப்புறம் எக்ஸ்ட்ரா ஒரு ஆழாக்கு போடும்போது ஒரு 1/4 பங்கு எக்ஸ்ட்ரா நீங்க எடுத்துக்கணும். பச்சரிசியை மட்டும் கழுவி நீங்க காய வச்சா போதும். ஜவ்வரிசியை நீங்க அப்படியே புடைச்சி கிளீன் பண்ணிட்டு சேர்த்துக்கணும். அதை கழுவி காய வைக்க வேண்டாம். இப்போ இது மாவு பச்சரிசி நீங்க கேட்டு வாங்கிக்கோங்க. இதை நல்லா கழுவி 2-3 டைம் நம்ம ரேஷன்ல கூட வாங்கிக்கலாம். ரேஷன் அரிசியா இருந்தாலும் நல்லா வரும். நல்லா கழுவி வெயில்ல காய வச்சு, அப்புறம் தூசியெல்லாம் இருந்தா கல்லு மண்ணெல்லாம் புடைச்சி எடுத்துட்டு, அதுக்கப்புறமா நீங்க இந்த காஞ்ச பச்சரிசியையும் ஜவ்வரிசியையும் சேர்த்து மிஷின்ல கொடுத்து நல்ல பவுடரா அரைச்சு வாங்கிக்கணும். வத்தலுக்குன்னு சொல்லி நல்லா பவுடரா அரைச்சு கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் நீங்க வீட்டில் அதை கொண்டு நல்லா காய வச்சுட்டு சலிச்சு ஒரு டப்பால எடுத்து வச்சிருங்க. தேவைப்படுற அளவுக்கு அப்பப்ப எடுத்து நம்ம வத்தல் கிண்டிக்கலாம். இப்போ நான் அந்த மாதிரி எடுத்து வச்ச மாவுல 1 கிளாஸ் செஞ்சு காமிக்கிறேன். வீடியோக்காக நான் 1 கிளாஸ் தான் எடுத்து செஞ்சு காமிக்க போறேன். நீங்க நிறைய கூட எடுத்து செஞ்சுக்கலாம். நீங்க எடுக்கிற மாவை இந்த மாதிரி கிளாஸ்லயோ இல்ல ஒரு பாத்திரத்திலயோ அளந்துக்கணும். அப்பதான் தண்ணி நம்ம கரெக்டா அளந்து ஊத்த முடியும். இப்போ ஒரு அடி கனமான பாத்திரம் வச்சுக்கணும். குக்கர் கொஞ்சம் கெட்டியா இருக்கிறதுனால நான் குக்கர் பாத்திரம் வச்சிருக்கேன். நீங்க எது வேணாலும் வச்சுக்கோங்க. கொஞ்சம் கெட்டியான பாத்திரம் வச்சுக்கோங்க. இப்போ இந்த கிளாஸ்ல 1 கிளாஸ் நான் மாவு எடுத்திருக்கேன். அப்போ இந்த கிளாஸ்ல 3 கிளாஸ் தண்ணி ஊத்தணும். 1க்கு 3 பங்கு தண்ணி கரெக்டா இருக்கும் கிள்ளு வத்தலுக்கு. ஏன்னா கொஞ்சம் கிள்ளு வத்தல் தளதளன்னு இருந்துச்சுன்னா கொஞ்சம் நல்ல பொறு பொறுன்னு இருக்கும். ரொம்ப கெட்டியா வச்சு கிள்ளு வத்தல் போடக்கூடாது. கொஞ்சம் தளதளன்னு இருக்கலாம். நீட்ட வத்தலுக்கு கொஞ்சம் தண்ணி குறைச்சிக்கலாம். இப்போ இதுல பச்சை மிளகாய் விழுது போட்டுக்கணும். பச்சை மிளகாவை அரிஞ்சும் நம்ம போடுவோம் கிள்ளு வத்தலுக்கு. அதனால நான் 2 பச்சை மிளகாய் மட்டும் அரைச்சு போட்டிருக்கேன். நம்ம காரத்துக்கு ஏத்த மாதிரி நீங்க போட்டுக்கோங்க. அடுத்து கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கணும். அடுத்து உப்பு கம்மியா போடணும். இப்ப டேஸ்ட் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் போடணும் அப்படின்னு தோணுச்சுன்னா வத்தல் சாப்பிடும்போது கரெக்டா இருக்கும். இப்ப நீங்க சரியான அளவு உப்பு போட்டீங்கன்னா வத்தல்ல உப்பு தெரியும். அதனால அதிகமாவும் போடக்கூடாது, சரியாவும் உப்பு போடக்கூடாது. கொஞ்சம் கம்மியா போட்டா கரெக்டா இருக்கும். இப்ப தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நல்லா கொதிக்க விடுங்க. ஏன்னா நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு தான் கிளற போறோம். அதனால நல்லா கொதிக்கட்டும். இப்ப நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன் பாருங்க. இதை நீங்க கீழே கூட எடுத்து வச்சு செய்யலாம். நான் வீடியோக்காக மேலேயே வச்சு செய்யறேன். அது மட்டும் இல்ல, கொஞ்சோண்டு மாவு தான் இருக்கு. அதனால நான் மேலே வச்சு கிளறேன். இப்படி கொஞ்சம் கொஞ்சமா மாவு போட்டு கிளறிக்கிட்டே இருக்கணும். நீங்க நிறைய செய்யறதா இருந்தீங்கன்னா ஒருத்தர் மாவு கொட்டி இன்னொருத்தர் கிளறுனா ஈஸியா இருக்கும். அது மாதிரி இந்த பாத்திரத்தை நீங்க கீழே வச்சுட்டு கம்ஃபர்ட்டா இதை நீங்க கிளற முடியும். அடுப்பு நம்ம எரிய வேண்டாம் கிளறும் போது. இப்ப இந்த சின்ன சின்ன கட்டிகள் இருக்க மாதிரி இருக்கும். அதெல்லாம் நீங்க நல்லா அப்படி கிளற கிளற எல்லாம் சரியாயிரும். அதெல்லாம் ஒன்றும் தெரியாது. அதனால நீங்க நல்லா கிளறி மட்டும் கொடுத்துருங்க. நீங்க நிறைய செய்யறதா இருந்தா நாள் நைட்டே செஞ்சு வச்சிருங்க. ஏன்னா சூடா இருக்கும்போது எடுத்து நம்ம கிள்ளி கிள்ளி வைக்க முடியாது. ஆற வேற வைக்கணும். அதனால நிறைய குவான்டிட்டி செய்யும் போது நாள் நைட்டே நம்ம செஞ்சு ஒரு 10-11 மணிக்கு செஞ்சு நம்ம மூடி வச்சிட்டோம்னா அடுத்த நாள் காலையில நம்ம வெயில் வர்றதுக்குள்ள கிள்ளி வைக்க சரியா இருக்கும்.
நான் வந்து கொஞ்சமா தான் செய்றேன். அதனால இது சீக்கிரமா ஆறி போயிரும். அதனால நான் காலையில தான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். இப்போ நம்ம நல்லா கிளறியாச்சு. அடுத்து வெங்காயம், பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். நான் மீடியம் சைஸ்ல 2 வெங்காயத்த பொடியா நறுக்கியிருக்கேன். அது மாரி பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன் 2 பச்சை மிளகாய். இத நல்லா பெசஞ்சு விட்டுருங்க. இந்த வெங்காயத்த நல்லா பெசறி விட்டு போட்டு கிளறணும். அது மாதிரி நான் தண்ணீல சீரகம் போட்டிருக்கேன். அது வந்து வீடியோல கொஞ்சம் ஸ்கிப் ஆயிடுச்சு. அதனால நீங்க சீரகம் சேர்த்துக்கணும். நம்ம பெருங்காயத்தூள், உப்பு போடும்போது 1 ஸ்பூன் சீரகமும் போட்டுக்கணும். இப்போ இந்த வெங்காயம் போட்டு நல்லா கிளறி குடுத்துறலாம். சீரகம் போட மறந்துறாதீங்க. அது வீடியோல வரல. நான் சீரகம் போட்டிருக்கேன் பாருங்க. சீரகம் தான் நல்லா வாசனையும் கொடுக்கும். டைஜஷனும் நல்லா ஆகும். இப்போ நல்லா கிளறிட்டு இந்த கரண்டில உள்ள மாவெல்லாம் நல்லா எடுத்து விட்டுறணும். இத நல்லா சமப்படுத்திருங்க. இப்ப நம்ம ஒரு தட்டு போட்டு இத நல்லா மூடி வச்சிரணும். நான் வந்து குக்கரா இருக்கிறதுனால குக்கர் மூடிய போட்டே நான் மூடி வச்சிடுறேன். 1/2 மணி நேரம் அப்படியே விட்டுறலாம். நீங்க 1 மணி நேரம் விட்டாலும் பரவால்ல. இல்ல நீங்க நைட்டு செய்யும்போது நைட்டு ஃபுல்லா மூடி இருந்தாலும் நல்லதுதான். நல்ல மாவு இந்த சூட்ல வெந்து குடுத்துரும். இப்ப நான் 1/2 மணி நேரம் வச்சிருந்தேன். இப்ப திறந்து பார்க்கலாம். மாவு நல்லா கெட்டிப்பட்டிருக்கும். நல்லா கெட்டிப்பட்டிருக்கு பாருங்க. இப்ப நீங்க கைய வந்து தண்ணீல நனைச்சிட்டு இத தொட்டு பாருங்க. மாவு வெந்திருக்கா என்னன்னு தெரியும். பாருங்க மாவு ஒட்டவே இல்ல. நல்லா வெந்திருக்கு. இப்ப நம்ம கிள்ளி வைக்க ஆரம்பிச்சிரலாம். நான் வந்து உங்களுக்கு கீழேயே கிள்ளி வச்சு காமிக்கிறேன். நீங்க மாடியில போய் ஈர துணி போட்டு அங்க கிள்ளி வைங்க. இந்த மாதிரி கையில தண்ணி தொட்டுட்டு மாவ இந்த மாதிரி கையில உருட்டிக்கோங்க. அதுக்கப்புறமா கிள்ளி கிள்ளி வைக்கணும். சின்ன சைஸோ பெரிய சைஸோ நம்ம இஷ்டம் தான். இப்ப நான் மாடியில கிள்ளி வச்சுட்டேன். சாயங்காலம் எடுத்துட்டு வந்தாச்சு. இந்த மாதிரி இதெல்லாம் எடுத்துறணும். இப்ப இது வந்து எடுக்க வருது. ரொம்ப நல்லா காஞ்சிருந்துச்சுன்னா துணியில இருந்து இப்படி எடுக்க வராது. அப்போ நீங்க துணியோட பின் சைடுல தண்ணி தெளிச்சுட்டு கொஞ்ச நேரம் அப்படி விட்டுட்டு எடுத்தீங்கன்னா ஈஸியா வந்துரும். அதுக்கப்புறம் இது எல்லாத்தையும் எடுத்துட்டு வேற ஒரு துணியில போட்டு நல்லா 4 நாள் காய வைக்கணும். நான் வந்து கொஞ்சமா தான் போட்டிருக்கேன். நிறைய போட்டிருந்தோம்னா நல்லா 4 நாள் காய வச்சு எடுத்து வச்சாதான் உங்களுக்கு பூச்சி, வண்டு எதுவும் வராது. அப்பதான் நம்ம வருஷம் ஃபுல்லா வச்சுக்கலாம். தட்டுல நல்லா கலகலன்னு சவுண்டு கேட்கணும். இப்ப எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா மீடியம் ஃப்ளேம்ல வச்சிருங்க. நம்ம வெங்காயம், பச்சை மிளகாய்லாம் போட்டிருக்கனால சீக்கிரமா செவந்து போயிரும். அதனால நீங்க கொஞ்சம் மிதமான தீயில தான் வச்சு பொரிக்கணும். சூப்பரா நல்லா பெருசு பெருசா ஆயிடுச்சு பாருங்க. எவ்வளோ நல்லா கிறிஸ்பா இருக்கு பாருங்க. நீங்களும் இந்த மெத்தட்ல ட்ரை பண்ணி பாருங்க. சூப்பரா வரும். நான் நிறைய வத்தல் வீடியோஸ் போட்டிருக்கேன். என்னோட பிளேலிஸ்ட்ல போயிட்டு நீங்க வத்தல்ங்கிற ஃபோல்டர் எடுத்தீங்கன்னா நிறைய வத்தல் வீடியோஸ் இருக்கு. பார்க்காதவங்கலாம் பாருங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. புதுசா பார்க்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோட சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.